ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். முடியெல்லாம் உதிர்ந்து போய் தலைமுடி இல்லாமல் வழுக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸ்கேல்ப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பொதுவாக ஹேர் லாஸ் ஆகும்போது அதிகமாக வலிகள் இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டாக்டர் அறிவுரை சொல்லுவாங்க. அது அதுக்கு அமௌண்ட்டுகள் அதிகமாகும் அப்படின்னு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதை விட பாதி அமௌண்ட்டு தான் இதுக்கு ஆகும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க, இந்த புருவங்கள், புன் சைடு, பின் சைடு, அந்த மாதிரி சைடுகள்லாம் முடி நிறைய கொட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. நம்முடைய கிளினிக்கில் 18 வருஷமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் ஸ்ரீலட்சுமி அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், மூட்டு முதுகுவலி சம்மந்தமான ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் புதுசாக போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விழும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மைக்ரோ பிக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா முடி இல்லாமல், முடி உதிர்ந்து அடர்த்தி இல்லாமல் காணப்படக்கூடிய இடங்களில், வழுக்கையாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த புள்ளிகளை வைப்பதன் மூலம் உங்களுக்கு அடர்த்தியாக ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது டேட்டூ கிடையாது. டேட்டூனா உடம்புல நம்ம எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். அது ஆனால் லைஃப் லாங் ரிமூவ் பண்ண முடியாது. லேசர் போட்டால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் இது அது கிடையாது. ஸ்கேல்ப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் இது 2-3 இயர்ஸில் திருப்பி நம்ம பண்ண வேண்டியது வரும். ஆனால் அமௌண்ட்டுகள் எல்லாம் அதிகமாக ஆகாது. அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்காது. டேட்டூவில் நம்ம போடக்கூடிய இன்ஜெக்ஷன் ஆழமாக போய் பிளட்டில் ப்ராப்ளம், கேன்சரு, ஹெச்ஐவி இந்த மாதிரி டிசீஸ்கள் எல்லாம் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமாக இந்த மாதிரி ஸ்கின்னு உள்ளே இது போகவும் போகாது. அதனால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இருக்கும். இப்போ 50-60 வயசுலாம் ஆனவங்களுக்கு ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் தீர்வு அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைம் பண்ணும்போது ப்ரெஷர் இருக்கும், சுகர் இருக்கும். இதனால் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் லாஸ் ப்ராப்ளங்கள் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிகள் எதுவுமே வராது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. அதனால் உங்களை இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்முடைய கிளினிக்கு வாங்க. நம்முடைய டாக்டரை மீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.